Hi, hello guys, nice to see you back again. Have a wonderful day. ரொம்ப ரொம்ப as usual day. It's not a typical day. Really nice to see you back again, everybody. So there is a lot of things in my bucket right now. As usual, you know very well. எனக்கு as usual நான் சொல்லணும் அப்படின்னா the things are really doing good. அகெயின் நேற்று என்னுடைய இதுக்கு போயிருந்ததும் சரி, அஃபிடேவிட் வாங்குறதுக்கு போயிருந்ததும் சரி, அண்ட் தென் என்னுடைய சேலஞ்சஸ் யூஸ்வலாக டோல்டு லைக் அஃபிடேவிட் வாங்கி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் ஐம் வெயிட்டிங் ஃபார் தேட் கன்ஃபர்மேஷன். ஐ லைக் எல்லாத்தோட எல்லா எல்லா சேலஞ்சஸுக்கும் வில் பி சம் பாயிண்ட் வில் பி தேர். இன்னும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் திங். ஐ வாண்டட் டு மேக் ஷுர் நத்திங் நியூ. அது மட்டும் புதுசாக எது வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. எண்ணம் ஒழுங்காக இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணம் சரியாக இல்லை அப்படின்னா உருப்புறத்துக்கு வழியே கிடையாது. வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அந்த வருத்தத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணத்தை மாற்றிக்க வேண்டியது தான். நம்ம எண்ணம் நம்மளை அழகாக மாற்றினுச்சுன்னா அது பரவாயில்ல. மற்றவங்க எண்ணம் நம்ம அழகாக்கணும்னு கண்டிப்பாக கிடையாது. நம்ம எண்ணம் நம்மளை கரெக்டாக மாற்றிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் நல்லா இருந்தாலும் அது என்னோடய எண்ணம் தான். நான் நல்லா இல்லைனாலும் அது என்னோடய எண்ணம் தான். நம்ம சரியாக யோசித்தோம் அப்படின்னா சரியான இடத்துக்கு போவோங்கிறத ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் ஐ வில் கோ ஃபார் திஸ் பெஸ்ட். நான் ஏதோ நான் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ நெவர் எவர் லுக் பேக் எனிதிங் ஃபார் சம்திங். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குது. அந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் டேன்னு சொல்லுவேன் இன்றைக்கி. ஏன்னா ரீசெண்ட்லி என்னோடய பழைய ஒரு டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது என்னுடைய ரியலி மிஸ்ஸிங் மூமெண்ட்ஸ் நிறைய இன்றைக்கி நான் பார்த்தேன். ரியலி அதை பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப 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 நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது. மேபி ஃப்யூச்சரில் டேஸ் வில் பி கம்மிங். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் சாம்பிள்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பார்த்தது ஒரு சாம்பிள்ஸ், ரொம்ப பேசிக் சாம்பிள்ஸ். தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை பேக்கெட். ஆக்சுவலாக ஐ ஹாவ் இட் இன் மை. என்னை சுற்றி நான் வச்சுருக்க எல்லாமே அதான். இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் ஐ வாஸ் நோட் டவுன். இன்றைக்கி என்னை பற்றி பேசுகிற நிறைய நல்ல நான் கல்யாணம் புதுசில் என்னோடய பழைய லேப்டாப்பில் இன்றைக்கி சொல்ல அதையே நான் வச்சுருக்கேன். என்னோடய அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தேன். இப்போ 9 இருந்தாங்க. இது ஆக்சுவலாக நான் என்னுடைய இப்போ கிடையாது. when I went for a guest lecture for a காலேஜ், நாமக்கல் காலேஜுக்கு போயிருந்தபோது அங்கே தேவர் ஆஸ்க் மீ who is that. ஆக்சுவலாக என்னோடய இது நான் ப்ரொஜெக்டில் கிளாஸ் எடுக்கும்போது தேவர் ஆஸ்க் மீ who is that. ஆக்சுவலாக எங்கள் அம்மா அதனால தான் தேவர் அதை பற்றி அவங்க சொன்னாங்க. ஸோ how he came அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. how he respect his mother அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபூல்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு விளம்பரமோ இல்லை ப்ராபகண்டாவோ செய்ய தேவையில்லை. The moments when it comes
எல்லா விஷயங்களும் இப்படி தான் நடந்ததுங்கிறத காமிக்கும். ஸோ அதே நம்பிக்கை தான் எனக்கு. நான் என் பெற்றவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தனோ என் பிள்ளைங்க they will give back to me for the same, hope for the best. நான் எங்கள் நைனாவுக்கு அந்த அளவுக்கு பண்ணலை. நான் எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் நைனாவுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் அவரும் எனக்கு கொடுக்க முடியாமல் போயிட்டார், நான் அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் அந்த ஸ்பேஸில் இல்லை. ஸோ மேபி அவருக்கு என்னை பற்றி என்ன ஒப்பீனியன் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸ்டில் இப்போது நான் சொல்கிறேன், ஐ எம் ஸ்ட்ராங்லி பிலீவிங் மை செல்ஃப் ரைட். he will be with me only for sure. அதை என்னால் மதிக்கவோ இது பண்ணவும் முடியாது. ஏன்னா அப்போ அவர் மிஸ் பண்ணது, அப்போ அவர் தப்பாக யோசிச்சது, அப்போ அவர் என்னை பற்றி யோசிக்காமல் விட்டது எல்லாமே ஐ ஹார்ட்லி பிலீவ் லைக் ஹி வாஸ் இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. பட் ஈவன் தோ அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது, என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் நைனா தான். இப்போயும் என்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களுக்கும், நல்ல பழக்க வழக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவர் தான். தண்ணி அடிக்காமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, தம் அடிக்காமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, கெட்ட வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஆள் தான் காரணம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா he is like that. அவ்வளோதான். இதுக்கு ஒரே காரணம் அவர் தான். அதெல்லாம் வந்து மற்றபடி வேறு என்ன சொல்ல. லவ் அண்ட் அஃபெக்ஷன் அம்மா கொடுத்தாரு. இது சொல்லணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆக்சுவலி லைக் இன்றைக்கி அந்த மெமரிஸ் பார்த்தோன்னே இட் வாஸ் கிரேட் டு see. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ். அப்புறம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் a great சக்ஸஸ்ஃபுல் இயர் கோயிங் ஃபார்வர்ட். நிறைய சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. கோயிங் ஃபார்வர்ட் there will be a lot of things to come. அதை நான் சொன்ன மாதிரி தான், இது இட்ஸ் நாட் an end from my point. எனக்கு தெரியும், it's just a beginning of my another part. அவ்வளோதான். இது எண்டு கிடையாது, just a beginning of my next part. So hopefully whoever disappointed, ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்வேஸ் தேர் ஃபார் ஷுர். நான் யாரையும் ஹாப்பி பண்ணுறதுக்காகவோ மற்ற யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ மாட்டேன். பட் ஃபார் ஷுர் எனக்கு என்னுடைய கடமைகளை 100% செய்யணுன்ற இது இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஒர்க்ஸ் தேர். எனக்கு இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆல்வேஸ் தேர் வித் மீ. ஸோ அதனால் கீப் யுவர் ஜேர்னி. ஐ டூ மை ஜேர்னி. வில் சி என்ன வாழ்க்கையில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அதை தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பார்ட்டில் என்ன தான் ஓடுது அப்படின்றதையும் பார்க்குறாங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னீங்கல்ல. எந்த சர்ப்ரைஸாக இருந்தாலும் நான் பார்க்குறதுக்கு ரெடியாக தான் சார் இருக்கேன். கெட் ரெடி ஃபார் மை ஃபேஸ் ஆஸ் வெல். அது எப்போதுமே எக்ஸைட்மெண்ட்டுக்கு குறையவே இருக்காது. என்னை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனது தான், நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு பி த வண்டர்ஃபுல் வீக்குன்னு லாஸ்ட் வீக் சொல்லி அந்த வீக் ரொம்ப சூப்பரான வீக்காக போச்சு. ஐ ப்ரிட்டி மச் ஹாப்பி வித் தட். த வே last week is end up. In the week start ஆயிருக்கு. So there is lot of things in my bucket and I am going forward and I will be taking with my wish but not for others. என்னோட விஷயோட. Bye.